திருப்புகழ் 213. குமர குருபர முருக குகனே புறச்சிறுமி கணவ சரவண நிருதற்கலகா பிறை சடையர் குரு என நல் உரை உதவு மயிலா என தினமும் உருகாதே குயில் மொழி நன் மடவியர்கள் விழியால் உருக்குபவர் தெருவில் அனவரதம் அனமெனவே நடப்பர் நகை கொளும் அவர்கள் உடைமை மனமுடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசம் உற வசிய முகமே மினுக்கியர்கள் முலையில் உரு துகில் சரிய நடு வீதி நிற்பவர்கள் தனமிலியர் மனமுறிய நழுவா உழப்பியர் கண் வலையாலே சதி செய்து அவர் மகிழ அணை மீது உருக்கியர்கள் வசம் ஒழுகி அவர் அடிமை என மாதர் இட்ட தொழில் தனில் உழலும் அசடனை உன் அடியே வழுத்து அருள் தருவாயே. சமரமோடும் அசுரர் படைகளம் மீது எதிர்த்த பொழுது ஒரு நொடியில் அவர்கள் படை கெட வேலெடுத்து அவனிதனில் நிருதர் சிரம் உருள ரணதூள் படுத்தி விடு செருமீதே தவனமோடும் அலகை நடமிட வீரபத்திரர்கள் அதிர நினமோடு குருதி குடி காளி பொக்கரி செய் தசை உணவுதனின் மகிழவிடு பேய் நிறைத்திரள்கள் பல கோடி திமிதமிட நரி கொடிகள் கழுகு ஆட இரத்த வெறி வைரவர்கள் சுழல ஒரு தனி ஆயுதத்தை விடு திமிர தினகர அமரர் பதிவாழ்வு பெற்று உலவு முருகோனே திருமருவு புயன் அயனோடு ஐராவத குறிசில் அடி வரவு பழனிமலை கதிர்காமம் ஊற்று வளர் சிவ சமய அருமுகவ திருவேரகத்தில் உரை பெருமாளே அச்சடனை உன் அடியே வழுத்து அருள் தருவாயே. திருவேரகத்தில் உரை பெருமாளே. போர் செய்ய நினைத்து அசுரரின் படை போர்க்களத்தில் எதிர்த்த போது ஒரு நொடி பொழுதிலே அந்த அசுரர் படைகள் யாவும் அழிய வேலை ஏந்தி செலுத்தி பூமியில் அசுரர்களின் தலைகள் உள்ளுமாறு போரில் தூள் செய்தாள். இப்போர்க்களத்தில் பேய்கள் தாகத்துடன் நடனமிடு வீரபத்திரர்கள் ஆரவாரம் செய்ய நினத்துடனே இரத்தத்தை குடிக்கும் காளி கொக்கரிக்க தசை உணவில் மகிழ்ச்சி கொள்ளும்படி பேயின் வரிசை கூட்டங்கள் பல கோடியாய் பேர் ஆரவாரம் செய்ய நரி காக்கைகள் கழுகுகள் என்னும் இவைகள் அங்கே ஆடி திரிய இரத்த வெறி உடைய பைரவர்கள் சுழன்று திரிய ஒப்பில்லாத வேலை விடும் கதிரவனே அஞ்ஞானம் என்ற இருளை போக்கும் கதிரவனே தேவர் தலைவனான இந்திரன் வாழ்வு பெற்று உலவ உதவிய முருகனே இலக்குமி பொருந்திய தோள்களை உடைய திருமாலும் நான்முகனும் ஐராவதம் என்ற வெள்ளையானை மீது ஏறும் தலைவனான இந்திரனும் வந்து வணங்கும் பழனிமலை கதிர்காமம் என்ற பதிகளில் பொருந்தி விளங்கும் சைவ சமய நாயகனே ஆறுமுகனே திரு ஏரகம் என்ற பதியில் வாழ்கின்ற பெருமை உடையவனே குமரனே குருவான மேலவனே முருகனே குகனே புறச்சிறுமியான வள்ளியின் கணவனே சரவணனே அசுரர்களை அன்று கலக்கியவனே பிறை சூடிய சிவபெருமானின் குருவை போன்று விளங்கி சிறந்த உபதேச மொழியை போதித்த மயிலவனே என்று நாள்தோறும் கூறி உருகாமல் குயில் போன்ற இனிய மொழி பேசும் நல்ல மடந்தையர் தம் விழி நூக்கால் உருக்குபவர் தெருவில் எப்போதும் அன்னப்பறவை போன்று நடப்பவர் தம்மை கண்டு மகிழ்ச்சி அடைபவரின் பொருளையும் உள்ளத்தையும் உடனே பறிப்பவராக உள்ள விலைமகளிர் அவருடைய வசத்தே நான் ஒழுகி அவர்களுக்கு அடிமையாகி அவர்கள் இட்ட வேலைகளில் திரிந்து அலையும் மூடனான எனக்கு நின் திருவடியே வணங்கும் அருளை தருவாயாக. மாதர் இட்ட தொழில் தனில் உழலும் அசடனை உன் அடியே வழுத்த
அருள் தருவாயாக, அருள் தர வேண்டும் என்றவாறு.